கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த கால வேளையில நல்வாழ்த்துக்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிலிப்பியர் ஜனங்களுக்கு ஆவியானவர் என்ற வசனத்திலே பேசுகிறார். உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசு தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி அவருடைய மகிமையிலே அவர் நிறைவாக்குவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் வானத்திற்கு பூமிக்கு சர்வாதிகாரமுடைய ஆண்டவர். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் வானத்திற்கு பூமிக்கும் சர்வாதிகாரமுடைய ஆண்டவர். அவர் சர்வ வல்லவர். அவர் யெகோவா ஈரே. நம்முடைய தேவைகளை நாம் அறிகிறதற்கு முன்பு நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிப்போமானால், அவரை தேடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளையும் அவர் அருளுகிற தேவனாக இருக்கிறாராம். அநேக நேரங்கள்ல நம்முடைய தேவைகளை நினைத்து, நம்முடைய குறைகளை நினைத்து, என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக பேர் தூங்குகிறதே இல்லை. அநேக பேருக்கு ஒரே டென்ஷன், ஸ்ட்ரெஸ், போராட்டம். ஐயோ, என் தேவையா இப்படி இருக்கிறது, ஐயோ என் தேவையை எந்த அளவுக்கு இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு தேவையா இருக்கிறது, இதெல்லாம் கர்த்தரை எப்படி சந்திக்க போறாரு, இதெல்லாம் ஆண்டவர் எப்பொழுது என் தேவைகளை சந்தித்து என் மனபாரத்தை நீக்க போறாரு, ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரா? பல கேள்விகள் அநேக பேருக்கு எழுகிறதும். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசித்தோம்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 நாள் வனாந்திரத்துல பிரசங்கிக்கிறார். 5000 பேருக்கு மேலாக அந்த இடத்துல ஜனங்கள் உட்கார்ந்திருந்தார்களாம். தேவைகள் அதிகமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டார், உங்களிடத்துல என்ன இருக்கிறது? ஒரு சிறிய பையனிடத்துல இருந்து 5 அப்போ 2 மீனை ஆண்டவரிடத்துல கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் அதை ஆசீர்வதித்தார். பாருங்க, 5000 பேருக்கு போதுமான அளவுக்கு அது இருந்ததாம். மீதியான 12 கூடை நிறைய அவர்கள் எடுத்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் மகிமையில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அநேக நேரங்கள்ல நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வழி நடத்துதல ஓவர்டேக் பண்ணி நம்மளுடைய சுயத்தின் மேல, நம்மளுடைய பலத்தின் மேல, நம்மளுடைய திறமை தாளந்துகள் மேல நம்ம சார்ந்து நம்ம காரியங்களை, நம்ம தேவைகளை எல்லாம் நாம சந்தித்துக் கொள்ள முயற்சிக்கிறதுனாலதான் அநேக நேரங்கள்ல அநேக இக்கட்டுகளில சிக்கிக் கொள்கிறோம். ஆகவே தான் அநேக பேர் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு இந்த அளவுக்கு கடன் ஆகி போச்சு, இந்த அளவுக்கு நான் பிரச்சனையில மாட்டிக்கினேன், இந்த அளவுக்கு போராட்டத்துல மாட்டிக்கினேன், இந்த அளவுக்கு இக்கட்டில போய் மாட்டிக்கினேன். காரணம் சுயத்தின் மேல் சார்ந்திருந்தல். காரணம் சுயத்தின் மேல் சார்ந்து வழி நடத்துகிறதான ஒரு அனுபவம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவைகள் சிறியதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக மகிமையின் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நமக்குள் இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கையில தேவையா இருக்கலாம், குடும்ப தேவையாக இருக்கலாம், எந்த தேவையா இருந்தாலும் அழைத்தவர் உண்மையுள்ளவர், ஒரு மகிமையா என்ன. எனக்கு இருக்கிற நண்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவைகளில் நிறைந்தவர்களாய் கலக்கத்திற்குள்ளும், கண்ணீருக்குள்ளும், பயத்திற்குள்ளும், வியாகுலத்திற்குள்ளும் ஒருவேளை நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சோர்ந்து போக வேண்டாம். அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்கள் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் பெயரே யெகோவா ஈரே. அவருக்கு பெயரே யெகோவா ஈரே. அவர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். திறமையின் மேல சார்ந்தவர்களாய், பலத்தின் மேல சார்ந்தவர்களாய், நம்மளுடைய சாமர்த்தியத்தின் மேல சார்ந்தவர்களாய், ஒவ்வொரு காரியங்களையும் நாமா செய்து திறமையா கொண்டு போக நினைத்தோம்னா கடைசியில் தோல்வியை தான் சந்திக்க நேரிடும். ஆனால் ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிப்போமானால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழிகளை செவையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர்
நானே என்று நீ அறிய முடித்து, வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பாடுகளை முடித்து, அந்த வாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு உங்கள் தேவைகள் என்னவா இருந்தாலும் அதை அவர் சந்திப்பார். மறைந்திருக்கிற மறைபொருள்களை உங்களை ஜீவனுள்ள சாட்சியாக நிறுத்துவார். சொர்ந்து போகாதே என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, திடன்குள் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மகிமையாய் உன்னை நடத்துவார். காரணம், அவர் மகிமையிலே ஐஸ்வர்யம் உள்ள தேவன். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில இந்த வசனத்தை கேட்டு இந்த ஜபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை பரிசுத்தப்படுத்தும், இவர்களை பலப்படுத்தும், இவர்களை பலப்படுத்தும், இவர்களை திடப்படுத்தும். இவர்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் இவர்கள் தேவைகளை நீ சந்தித்தரணும். ஆண்டவரே, இவங்க பண தேவைகள், பொருள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தி. இவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எப்பேற்பட்ட இக்கட்டுக்குள், போராட்டத்திற்குள்ள சிக்கி இருந்தாலும் இப்பொழுதே கடந்து வந்து இவர்களுக்கு முன்னே கடந்து போய் பூனலான வழிகளை சொல்லியா. ஆண்டவரே, ஆரோக்கிய குறைவா இருக்கலாம், சமாதான குறைவா இருக்கலாம், வாழ்க்கையில திருப்தி இல்லாமல் இருக்கலாம், பண தேவைகளோடு இருக்கலாம், சமாதான தேவைகளோடு இருக்கலாம். என்னவா இருந்தாலும் இவர்களுடைய தேவைகளை நீ சந்தி. காரணம், பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, நீர் மகிமையிலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறீர்கள். இப்பொழுது ஒரு அற்புதத்தை சொல்லி ஜீவனோட சாட்சியாக இவர்களை மகிமை கனம் உமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து நடத்துவாராக. ஆமென்.